மக்களே பார்த்தீங்களா கையை உண்மையிலுமே கஷ்டமான வேலை, உள்ள சூடு. ஸோ ஒரு சேனல்லேருந்து வந்து நம்மளை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு வேண்டான்னாங்க. மக்களே உண்மையிலவே ரொம்ப கஷ்டமான வேலை அது. இங்கே பாருங்க, அவங்க எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம வந்து இப்படிதான் வருது. சரி ஓகே, ஆனால் இதை நீங்கள் மறுபடியும் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு ஏதாவது ரெடி பண்ணும்போதே வந்து வெள்ளம் ஏதாவது வீட்டில் வச்சுருப்பாங்க, உடச்சி சாப்பிட்ருவோம். ஆனால் சூடாக சாப்பிடும் போது வேற லெவலில் இருக்கு. வெளியில வந்து எப்படி வேணாலும் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க வந்து ஆர்கானிக் முறையில வெள்ளம் நாங்க தயாரிச்சுட்டு இருக்கோம். வெல்கம் டு உங்கள் மாயன் விலாக்ஸ் மக்களே. ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம ஃபெஸ்டிவல் டைமு பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பொங்கல் அப்படின்னாலே இனிப்புங்கிறது கண்டிப்பாக தேவை. அதுக்கு நம்ம வந்து வெள்ளம் எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வெள்ளம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துக்கு, அதாவது தயாரிக்கிற இடத்துக்கே வந்திருக்கோம். ஸோ எப்படி என்னங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ண போகிறீங்க. இப்போ வெள்ளம் தயாரிக்கிறதுக்கு முதல்ல வந்து ரா மெட்டீரியல், அதாவது மூலதனமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு. ஸோ அந்த கரும்பு வந்து இவங்க வந்து ஹோல்சேலில் ஒட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சிடறாங்க. ஸோ இந்த கரும்பு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மிஷினில் வாங்க காட்டுறேன். இந்த மிஷினில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு வந்து உள்ளே விட்டு கரும்பு அரைக்க போகிறாங்க. அந்த கரும்பு அரைச்சி அந்த கரும்போட சாறு இருக்கு இல்லைங்களா, அந்த பாவு வந்து அடுத்து எடுத்துகிட்டு கொண்டு போய் 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து ஃபுல்லாக அந்த காய்ச்சி, அந்த கரும்போட சாறை வந்து காய்ச்சி அதை வந்து என்ன பண்ணுறாங்க, வெள்ளமாக வந்து மாற்றுறாங்க. ஸோ என்னங்கிறத அடுத்தடுத்த ப்ராசஸ் காட்டுறேன் பாருங்கள். இந்த ப்ராசஸ் இங்க தொட்டி நம்புற பாலுங்களா, இங்க பாருங்க இதுதான் பால் சார், நம்புது இல்லைங்களா? இதுல இருந்து பாலை பார்த்து இதுதான் பால். இதை அடிச்ச பால் இங்க வந்து ஸ்டோர் ஆகுதுங்களா. நாம வந்து இந்த மோட்டர் மூலியமா ஓஸ் மூலியமா அந்த சைடு போயிடும். மேல அங்க பாருங்க பால் ஊட்டாங்க. ஒரு கொப்பரைக்கு ஒரு டன் கரும்பு அடிச்சு அந்த பால் அங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இதுல இருந்து அங்க பாவம் அதை எடுத்து ஊற்றணும்னா அங்க அந்த கொப்பரைக்கு ஊற்றுவோம். ரைஸ் வேற லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இவர் தான் வந்து இந்த ஒரு ஷிப் ஆஃப் த கேப்டன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த அண்ணன் தான் வந்து கேப்டன் இந்த டோட்டல் இதுக்குமே. பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாப்புல. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் முருகன். முருகன், சரி ஓகே. இது எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து இப்போ 10-15 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே. இப்போ இந்த நம்ம டேரெக்டாக நம்ம கரும்பு பால்லேருந்து போடுறோம். ஸோ அதில் அந்த கசடு, இந்த அழுக்கு இதெல்லாம் இருக்கும்ல, அது எப்படி நான் எடுக்கிறது? இது சோடா சோடா போட்டு எடுக்கணுங்களா? அதை போட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்போ மேலே எப்படி எடுத்து ஃபர்ஸ்ட்ல அது சோடா போட்டோம்னா அப்புறம் அழுக்கு வந்துடும். அப்புறம் சுற்றி வச்சு அப்படியே எடுக்கிறோம். அப்படி மேலே அந்த அரிக்கரண்டி மாதிரி அரிக்கரண்டி, அதில் வந்து அரிக்கரண்டி மாதிரி வச்சு அதை எடுத்துடணும். ஸோ அப்போ தான் அது சுத்தமாக நமக்கு கிடைக்கும் இல்லையா? இது எவ்வளோ நேரம் நான் பதம் பண்ணணும்? இப்போ ரெடி ஆயிடுச்சா பதத்துக்கு? இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் ரெடி ஆனோன்னா நம்ம எடுத்து இது பண்ணிடலாம். எப்படி தெரியும் நீங்கள் பாவு மாதிரி ஆயிடுச்சுன்னு? நம்ம அனுபவத்துலையா இல்லை அனுபவத்தில் தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும், பாவு ரெடி ஆயிடுச்சா இல்லையான்ட்டு. அப்படியே ஆத்தாட்டம் மது போட ஆட்டமும் பாவு டைட் ஆகும். மத்தில் நம்ம அதை இது பண்ணும் போதுங்களா மத்துக்கு டைட்டாக கிடைக்கும். தான் நம்ம ஓஹோ. இப்போ நம்ம வீட்டிலலாம் பாவு காய்ச்சினோம்னா நம்ம அந்த தண்ணியில் விட்டு பார்ப்போம், அப்படி இப்படி பார்ப்போம். ஆனால் நம்ம அந்த நீங்கள் அந்த சொல்கிறது அந்த இதில் மத்தில் ஆட்டும் போது டைட்டாக பிடிக்கும். வச்சிருக்கீங்களா? இல்ல இவரு சொல்றது என்னன்னா, நம்ம அந்த இது போட்டு இது பண்ணும் போதே அப்ப நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்த இதுக்கு இவர் தான் கேப்டன். ஏன்னா இவரு ரெடி பண்ணி போட்டாதான் அடுத்து நம்ம அதை அச்சு பிடிக்கிறது. கொஞ்சம் பாவு ரெடி ஆகாம நம்ம பண்ணிட்டாலும் அது வராது இல்லைங்களா அச்சு. அந்த மாதிரி நடந்திருக்கா? அப்ப என்ன பண்ணுவீங்க அதுக்கு அடுத்து? மறுபடியும் எடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணுவோம். அப்ப இவர்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. முதல் சின்ன பையனா இருக்கும்போது பச்சை கோதை அல்றதுக்கு போனது. அப்படியே ஆளுங்க கொஞ்சம் பெரிய ஆளாக எல்லா வேலையும் இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்து தான் ஆரம்பிச்சுக்கிட்டேன். எல்லா நுட்பமும் இதனுடைய நுட்பம் பூரா தெரிஞ்சுக்கிட்டேன். செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ என்னால் முடியல. இவர்கிட்ட போட்டு
இல்ல அவரே தான் இனிமேல் குரு. அதுதான் உங்களுக்கு ஒரு இனிமேல அவரே தான் குரு இங்க இருக்கிறவங்களுக்கு. அதான் அதான். அவர் இன்னும் இருக்கிறவங்களுக்கு கத்துக் கொடுக்கலாம். இப்ப அங்க நீங்க இதுக்கு முன்னாடி பழைய காலத்துல இருந்து இதே மாதிரி தான் நடைமுறைகளாங்க இல்ல எப்படி? இல்லைங்க, நான் வெளியூரெல்லாம் போய் செஞ்சு வந்துருக்குறேங்க. பழனி போயிருக்கிறேன், பாண்டிச்சேரி, கடலூர், எல்லா ஊரும், திருப்பத்தூர், எல்லா ஊரும் போயிருக்கேன். இதே மாதிரி அங்கேயும் இதே வேலை தான். அங்கேயும் இதே வேலை தான் இருக்கு. அவங்க என்ன மாடலா கேட்குறாங்களோ அந்த மாடல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். தக்காளி பழம் இருக்கு இல்லைங்களா, தக்காளி பழம் சைஸில் வெள்ளம் கேட்பாங்க, அதே கலரில் அதே சைஸில் கேட்பாங்க, அதே மாதிரி செஞ்சு கொடுக்குங்க. அப்புறம் இந்த தட்டத்துக்கு வைக்கிறாங்க இல்லையா, சீர் கொண்டு போகிறதுக்கலாம், அவ்வளோ சைஸில் ஒரு வெள்ளம் வந்து 3 கிலோ வர மாதிரி செய்யுது. கைஸுங்க பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து ஒரு பாவு பதத்துக்கு வரணும் மாட்டேங்குது பாருங்க, எப்படி கேண்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து எடுக்கிறாங்க. கேண்டி மிட்டாய் மாதிரி செம சாப்பிட்டாக்குதுடா. கையில நம்ம கைக்கு தகுந்த மாதிரி அங்க சைஸா உருண்டை வந்து சைஸா இருந்தாதான் அங்க விலை போகும் மார்க்கெட்ல. சரி சரி. நல்லா ஒரு குத்தி நல்லா அரைக்கி விட்டு இந்த சைஸ்ல வந்துச்சுன்னா உருண்டை இது நின்று இப்படி வச்சிடணும். இது ஒரு 1/2 hour ஆகும். இந்த சூடு ஆறுனா உருண்டை கெட்டி ஆயிடும். மறுபடியும் ஒரு 2 உருண்டை இந்த துணியில பிடிக்கலாம். இதே மாதிரி இந்த உருண்டைய மறுபடியும் அள்ளி பிடிச்சோமா இந்த மாதிரி கசகசன்னு நல்லா உருண்டை நயமா வந்துடும். அதாவது அந்த வெள்ளம் சூடு இருக்கும்போது சூடு இருக்கும்போது பிடிச்சாதான் நமக்கு அந்த இது பதம் கிடைக்கும் சைஸ். ஆமா, காஞ்சி போன உடனே நமக்கு அந்த உருண்டை வந்து உறவு சேராது, உருண்டையே வராது. அடுத்து அந்த துணியை நம்ம மறுபடியும் எடுத்து மறுபடியும் இந்த துணி பிடிச்ச துணி இருக்குது இல்லைங்களா, அந்த துணி வந்து மறுபடியும் நம்ம தண்ணி நம்ம வீட்டுல துணி அலசுறோம் இல்லைங்களா, அது மாதிரி அலசி மறுபடியும் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு துணியில ஒரு 2 உருண்டை 3 உருண்டை தான் பிடிக்க முடியும், அதுக்கு மேல பிடிக்க முடியாது. ஒட்டிக்கும் உருண்டை ஒட்டிக்கும். கசகசன்னு இருந்தா அது உருண்டை வராது, நம்ம சொரியா வரும். மறுபடியும் துணி மறுபடியும் மாற்றிக்கணும். இப்ப பாருங்க, இப்ப உருண்டை கரெக்டா கச்சமா இதே 4வது உருண்டை 5வது உருண்டை இதில் பிடிச்சுமா உருண்டை வராது, துணி அப்படி பிசு. அது நீங்க ரெகுலரா பண்ணனால உங்களுக்கு அந்த சைஸ் வந்து கரெக்டா லிமிட்டா தெரியுது. ஆமா ஆமா, புதுசா பண்றது வந்து அந்த பாப்பா புதுசா வந்திருக்காங்க, அவங்க ஒரு அளவுக்கு இப்பதான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாப்பா. அது ஒரு அளவுக்கு பிடிக்குது. இப்ப 2 நாள் ஆகிக்குது வேலைக்கு வந்து, பரவாயில்ல பிடிக்கிறாங்க. அப்ப இந்த சைஸ் ஒரே 2 துணியில பிடிச்சா ஒரு துணியில பிடிச்சா இப்படி வரும். 3வது 4வது உருண்டை பிடிச்சவங்கள வச்சுக்கோங்க, இந்த பிசு பிசுன்னு இருக்கு இல்லையா, இது மறுபடியும் உருண்டை ஒட்டிக்கிட்டு நல்லா உருண்டை வராது, சொரியா வரும். ஃபர்ஸ்ட் அங்க இருந்து இங்க கீழே கொட்டி அதை ஆற வைக்கணுமா? உடனே ஃபர்ஸ்ட் கொப்பரையில இருந்து ஊத்தி மத்த போட்டு 2 ஆத்துவாங்க. நம்ம செங்கல் சூளையில சேரு மாதிரி வருது இல்லைங்களா, அந்த பதத்துக்கு வந்துரும். பதத்து வந்து ஒட்டை போட்டு உட்காந்து பிடிப்பாங்க. இது கொஞ்சம் பிடிக்க சூடு ஆற கெட்டி ஆகி போயிடும். அந்த கெட்டி பதப்படுத்த வந்து இலக்கம் பண்றதுக்கு தான் அந்த தண்ணி போட்டு அடிக்கிறது தடியில பிடிச்சா அந்த இலக்கமா வந்துடும் இல்லையா. மறுபடியும் உருண்டை பிடிச்சுமா நம்ம பழைய பதத்து வந்துடும். இது எத்தனை நாள் நான் காய வைக்கிறதுனா? இல்ல 1 hour ஆயிடும். 1 hour ஆனா அந்த சூடு ஆறுனாவே மறுபடியும் நமக்கு சூடு ஆறுனாவே கெட்டி வந்துடும், கெட்டி பதம். ஆமா, அடுத்து காலையில வந்து மார்க்கெட்டுக்கு நாங்க சூடா இருக்கு. சூடாதான் இருக்கும். நம்ம தண்ணி குளிக்கிறோம் இல்லைங்களா, அந்த சூடு பதம் தான் இருக்கும்.
நான் பண்ண தப்பு. நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும். அது ஃபர்ஸ்ட்ல பிடிக்கிறதுக்கு அது அப்படிதான் இருக்கும். திருப்பி குத்துங்க, திருப்பி குத்திக்காங்க. இங்கயா? இப்ப இது அள்ளிட்டோம் இல்லையா, இது வருது இல்லைங்களா, நல்லா நசுக்குறது இது அப்படி பதம் வந்துடும். மக்களே உண்மையாலவே ரொம்ப கஷ்டமான வேலை அது. இங்க பாருங்க அவங்க எவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வந்து இப்படிதான் வருது. சரி ஓகே, ஆனா இதை நீங்க மறுபடியும் பண்ணிதான் ஆகணும்னு நினைக்கிறேன். இல்ல பண்ணிக்கலாம் விடுங்க. அவங்க பிடிச்ச சைஸும் அப்புறம் அந்த இதுதான் இது பண்ணு சரி. அது ஓரளவுக்கு ஷேப் வந்துருச்சு இல்லையா, அத ரெகுலரா ரெகுலரா அந்த சைஸ் சின்ன சைஸ் வந்துடும். ஆனா சூடாவே இருக்குங்க, சூடா இருக்கு. அது சூடு ஆறிடும் அப்புறமே. நீங்க கொஞ்ச நேரம் முடிச்சாலே சூடு பாருங்க, கை எப்படி கை அப்படியே மறுத்து போயிடும் இல்லைங்களா. ஆமா அவ மறுத்து போயிடும் கை. நீங்க எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ ஒரு 4-5 வருஷமா அங்க வந்து. 4-5 வருஷமா இதை பண்ணிட்டு. இது பொங்கல் சீசனுங்கிறதுனால இப்ப கொஞ்சம் பொங்கல் சீசனுங்கிறதுனால என்ன வேலைக்கு வச்சுக்கிறாங்க, நான் வந்திருக்கிறேங்க. சரி சரி சரி. இந்த கலே பாத்தீங்களா கைய, உண்மையிலுமே கஷ்டமான வேலை, உள்ள சூடு. ரைஸ் இங்க பாருங்க, சூடா அந்த வெல்லம் அது எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். வாவ், செம்ம அல்டிமேட்டுங்க. நம்ம வெல்லம் வீட்டுல வந்து பொங்கலுக்கு ஏதாவது ரெடி பண்ணும் போதே வந்து வெல்லம் ஏதாவது வீட்டுல வச்சிருப்பாங்க, உடச்சி உடச்சி சாப்பிட்டுருவோம். ஆனா சூடா சாப்பிடும் போது வேற லெவல்ல இருக்கு. செம்ம தித்திப்புங்க. பொங்கல்னாலே தித்திப்பு தான். ஹோல்சேல்ல வந்து வெல்லம் வேணும் அப்படின்னா உங்களோட நம்பரை நான் கொடுக்குறேன், நீங்க கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பா எடுத்துக்கோங்க. பொங்கல் முடிஞ்சா மட்டும் வெல்லம் கிடையாது, வெல்லத்தை நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பொங்கலுக்கு அப்புறமும் நீங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு வெல்லம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நாங்கள் பொங்கல் சீசன் மட்டும் இல்லை, நாங்கள் வெல்லம் தயாரிக்கிறது எப்போ ரெகுலராக வருஷம் ஃபுல்லாக நாங்கள் வெல்லம் தயாரிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு ஆர்டருங்க பேரில் உங்களுக்கு ஃபுல்லாக வேணாலும் ஃபுல்லாக எவ்வளோ வேணாலும் வெல்லம் நான் எங்கிட்ட கேஜி ஒரு சிப்பு முதல் கொண்டு நாங்கள் வெல்லம் தரோம். இப்போ பொங்கல் சீசனால 1400 450 போயிட்டு இருக்குது. இன்னும் பொங்கல் முடிஞ்சோடனே நாங்கள் வெல்லம் தயாரிச்சுட்டு தான் இருப்போம். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வெல்லம் நாங்கள் எங்கள் கீழே கொடுக்குற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிங்களா, நாங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்களா, நாங்கள் வெல்லம் அனுப்பிச்சுடுவோம். அதாவது சுத்தமாக நாங்கள் தயாரிச்சுட்டு இருக்கோம். பாருங்கள், எல்லாம் வெளியில் வந்து எப்படி வேணாலும் தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து ஆர்கானிக் முறையில் வெல்லம் நாங்கள் தயாரிச்சுட்டு இருக்கோம். இது வந்து ஆர்டர் பேரில் இருக்குது. சிப்பத்தை வந்து நாங்கள் தச்சு வச்சுருக்கோம். இது ஆர்டர் கொடுத்துருந்தா இந்த சிப்பை வந்து ஏற்றிட்டு போவாங்க மதியான நேரத்தில். நாங்கள் இது வந்து ஆர்டர் தயாரித்து வச்சுருக்கோம், மூட்டை பண்ணி வச்சுருக்கிறோம். இது மக்களே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்ன ஒன்றுன்னா எல்லா தொழிலுமே ஈஸி கிடையாது. ஸோ இந்த வெல்லம் செய்கிற தொழில் கூட ரொம்ப கஷ்டம்தான். முதல் விஷயம் அவங்க நம்மகிட்ட பயந்துக்கிட்டது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு சேனல்லேருந்து வந்து நம்மளை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு வேண்டான்னாங்க. அப்புறம் நான் எடுத்து சொன்னேன், இந்த மாதிரி தாங்க எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்றத மட்டும்தாங்க நான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சரி ஓகே தம்பி பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் செய்கிற தப்புனால எல்லா கண்டென்ட் கிரியேட்டரும் சரி எல்லாரும் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா என்ன மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வீடியோவை தப்பாக அவங்களே வாய்ஸ் ஓவர் கொடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அதை கலக்கிறாங்க இதை கலக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இந்த ஆலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கலப்படமும் இல்லை. நார்மலாக ரா மெட்டீரியலாக எடுக்கக்கூடிய கரும்பை அதை வந்து அதை கரும்பை ஜூஸ் ஆக்கி, அதாவது அதில் இருக்க பாவை எடுத்து அதுக்கப்புறம் அதை 2 மணி நேரம் வந்து அவங்க வந்து போட்டு கிண்டி அது ஒரு பாவு பதத்துக்கு வந்து அதை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்து வெல்லத்தை வந்து ஊற்றி அந்த வெல்லத்தை வந்து அச்சா பிடிக்கிறாங்க. ஸோ நான் சாப்பிட்டும் பார்த்துட்டேன், உங்களுக்கு வீடியோவையும் நான் காட்டியிருக்கேன். அதனால எந்த ஒரு சந்தேகமே வேண்டாம். என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி
ஸோ இவங்களை யூஸ் பண்ணி வெள்ளம் வாங்கிக்கோங்க. ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க, வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.